குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஒரு சிறுவன் தன் தாய்க்காக நதியின் ஓட்டத்தையே மாற்றியதாக நம்பப்படும் இடம். ஒரு முதலை தன் காலை பிடித்த அந்த நொடியில் கூட சந்நியாசம் வேண்டும் என்று கேட்டவர், இந்தியா முழுவதும் நீயும் கடவுளே என்ற சிந்தனையை பரப்பிய ஆதி சங்கராச்சாரியார் பிறந்த காலடி. நாம் இப்போது ஆதி சங்கரர் பிறந்த புனித ஜென்ம பூமியில் நின்று கொண்டிருக்கிறோம். உள்ளே செல்லும் இந்த பாதை முழுவதும் சங்கராச்சாரியாரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை ஓவியங்களாக வரைந்துள்ளனர். இந்த ஊருக்கு காலடி என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப்படுகிறது. ஆதி சங்கரரின் சிறு வயதில் அவரது தாய் நீண்ட தூரம் சென்று தண்ணீர் எடுப்பதற்கு சிரமப்பட்ட போது ஒரு நாள் இரவு இவர் கடவுளை வேண்டி தன் கால்களால் மணலில் பதித்து வருடியதாக கூறப்படுகிறது. மறுநாள் காலை பெரியார் நதி அதன் ஓட்டத்தையே மாற்றி இவர்களின் வீட்டின் அருகே வந்ததாக நம்பப்படுகிறது. அவரது கால்கள் பதித்ததால் இந்த ஊர் காலடி ஆனது என்று கூறப்படுகிறது. இந்த வாயில் வழியாக உள்ளே சென்றால் நாம் அவர் பிறந்த இடத்துக்கு செல்ல முடியும். ஆனால் உள்ளே செல்லும் முன் இங்கிருக்கும் இன்னொரு முக்கியமான இடத்தை பார்த்துவிட்டு வரலாம். நாம் சென்று கொண்டிருக்கும் வழியில் இருக்கும் இந்த ஓவியத்தை பாருங்கள். இதில் ஆதிசங்கரர் வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது என்னவென்று தெரிந்து கொள்ள நாம் ஆதிசங்கரரின் சிறு வயதிற்கு செல்ல வேண்டும். ஆதிசங்கரர் ஒரு நாள் நதியில் குளித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென ஒரு முதலை அவரின் காலை பிடித்தது. அந்த நொடியில் அவர் தாயை நோக்கி, நான் சந்நியாசம் எடுக்க அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். அதுவரை அவர் சந்நியாசி ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த அவரது தாய் இந்த சம்பவத்திற்கு பிறகே அதை ஏற்றுக்கொண்டார். அவர் சம்மதித்த அந்த நொடியில் முதலை அவரை விடுவித்தது. அந்த ஒரு தருணம் அவரது வாழ்க்கையையே மாற்றியது. இதோ நாம் ஏற்கனவே கூறியது போல் சங்கரர் கால் பதித்ததால் திசை மாறி ஓடும் பெரியார் நதி இதுதான் என்று கருதப்படுகிறது. இங்கு ஓடும் இந்த நதியின் ஓட்டம் இந்த இடத்தின் தெய்வீக தன்மையை மேலும் உயர்த்துகிறது. இப்போது அவர் வாழ்ந்த இந்த புனித ஜென்ம பூமிக்குள் நாம் நுழையப் போகிறோம். உள்ளே வந்தவுடன் இந்த பிரம்மாண்டமான சங்கராச்சாரியார் சிலை முதலில் நம் கவனத்தை ஈர்க்கிறது. இவர் இந்தியா முழுவதும் நடைப்பயணம் செய்த 4 திசைகளிலும் மடங்களை நிறுவினார். தெற்கில் ஸ்ருங்கேரி, மேற்கில் துவாரகா, வடக்கில் ஜோதிர்மத் மற்றும் கிழக்கில் பூரி என நூற்றாண்டுகள் கடந்தாலும் மடாதிபதிகளின் வழியாக அந்த 4 மடங்களும் இன்று வரை அவரது சிந்தனையை உயிருடன் வைத்திருக்கின்றன. இந்த இடத்தின் உள்ளே அவரது தாயார் ஆர்யாம்பாளின் சமாதி உள்ளது. சந்நியாசி ஆன பிறகும் கூட தன் தாயின் நிலைமை சரியில்லை என்று அறிந்தவுடன் காலடிக்கு திரும்பியவர் தாயின் இறுதி சடங்குகளை தானே செய்து முடித்தார். அந்த சமாதியின் அருகில் கருப்பு கல்லால் செய்யப்பட்ட விளக்கு தூண் ஒன்று ஸ்ரீ சங்கரரின் காலத்திலிருந்து இன்றும் நிலைத்து நிற்கிறது. இந்த தூண் மூலமாகத்தான் ஸ்ருங்கேரி மடத்தின் ஜகத்குருவால் மகா ஆச்சாரியரின் உண்மையான பிறப்பிடத்தை அடையாளம் காண முடிந்தது. இங்கு அருகிலேயே இருக்கும் இந்த கிருஷ்ணர் கோவில் ஆதி சங்கரர் சிறு வயதில் வழிபட்ட இடமாக கருதப்படுகிறது. அவருடைய ஆன்மீக பயணம் இங்கிருந்தே ஆரம்பமானதாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ணர் கோவிலை தொடர்ந்து இங்கிருக்கும் இந்த பிரம்மாண்டமான சிவன் சிலை அமைதியான முகபாவத்துடன் கழுத்தில் பாம்பு அணிந்தபடி கையில் திரிசூலமும் மானும் தாங்கியபடி ஒரு தெய்வீக கம்பீரத்தை வெளிப்படுத்துகிறது. இங்கு அருகில் காஞ்சி காமகோடி மடத்தால் ஆதி சங்கராச்சாரியாரின் நினைவாக கட்டப்பட்ட ஆதி சங்கர கீர்த்தி ஸ்தம்பம் உள்ளது. அவரது வாழ்க்கை நிகழ்வுகளை ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் கண்ணுக்கு முன்னால் காட்டும் ஒரு நினைவிடம் இது. நூற்றாண்டுகள் கடந்தாலும் நாட்கள் மாறினாலும் இவரது சிந்தனை மட்டும் இன்னும் காலத்தை கடந்து நிற்கிறது. இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.